ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக இந்த ஜூலை மாதம் வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களை வாழ்த்து வரவேற்கின்றேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். இன்றைக்கு தலைப்பாக வாக்குத்தத்த வார்த்தையாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு பரிபூரண ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் இந்த 7வது மாதத்திலே இந்த பரிபூரணம், பூரணம் என்றால் என்ன? 7னா பூரணம். பூரணம் என்றால் முழுமை என்று பொருள். அல்லேலூயா. பூரணத்துக்கு அர்த்தம் என்னதுங்க? முழுமை. அப்போ இந்த 7வது மாதத்திலே முழுமையான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்களை சொல்லி, பூரணமான 7 ஆசீர்வாதங்களை சொல்லி நாம் நிறைவு செய்து ஜெபிக்க போகிறோம். முதல் ஆசீர்வாதம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், பூரண சமாதானம். முதல் ஆசீர்வாதம் பூரண சமாதானம். 2வது ஆசீர்வாதம் பூரண ரட்சிப்பு. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். 3வது பூரண கிருபை கொடுத்திருக்கிறார். பூரண கிருபை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். 4வதாக பூரண சந்தோஷம். 2 கொரிந்தியர் 7:4 வசனம். 5வதாக பூரண பலன். ஆண்டவர் பூரண பலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 6வதாக பூரண அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7வதாக பூரண நன்மை. இந்த மாதத்தில் சகல விதமான அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு பூரண நன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த 7 பூரண ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆமென். இதற்கு நீங்கள் தகுதியா உங்களை தகுதியாக மாற்றியிருக்கிறார். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும், என் சபை மக்களையும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும், ஒவ்வொரு தேவ மக்களையும், இயேசுவை அறியாத தேவ ஜனங்களுக்கும் இந்த பூரண ஆசீர்வாதம் இந்த 7வது மாதம் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். பூரண சமாதானம், பூரண ரட்சிப்பு, பூரண கிருபை, பூரண சந்தோஷம், பூரண பலன், பூரண அறிவு, பூரண நன்மை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.